Hi everybody. Be Healthy Help சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வ அன்பராஜ். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்னோர்களோட அறிவு சார்ந்த அறிவியலையும் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நாம எப்பவுமே ஒரு உணவா இருக்கட்டும், இல்ல ஒரு மருந்தா இருக்கட்டும், இல்ல ஒரு உபகரணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யாராவது ஒருத்தர் ப்ரமோட் பண்ணணும். ஒரு கிரிக்கெட் வீரரோ இல்லை ஒரு ஆக்டரோ இல்லை நோபல் பிரைஸ் வின்னரோ அப்படின்றவங்க பண்ணாதான் நம்ம அதை ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு தரமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அதை விட ரொம்ப தரமானவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் கடைசியாக சொல்றேன். அந்த தரமானவங்களோட அறிவுபூர்வம், அந்த அறிவியல் பூர்வமும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே மருத்துவத்தையும் தாண்டி ஒரு சிறு அடிகள்லாம் பட்டுச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. முதல் உதவி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த முதல் உதவி பெட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்த முதல் உதவி உபகரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதான். இது நம்மளை பொறுத்தளவில் என்னன்னா திஸ்தி கயிறு இல்லைங்களா. ஸோ இதில் என்னென்னலாம் வரும், அவங்க உபகரணங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா கயிறு வரும். அண்டு இந்த எலுமிச்சப்பழத்துக்கு பேர் தண்டிக்காயின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேடாவது இல்லை ஆணியாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துணியில் மிளகும் உப்பும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் படிகாரம், அதுக்கப்புறமா சங்கு. இதுதாங்க அவங்களோட முதல் உதவி பெட்டியாக வச்சுருந்துருக்காங்க. என்ன அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வீடுகள்லாம் தள்ளி தள்ளி இருக்கும். நிறையா காடு பகுதி இருக்கும், தோட்டங்கள் இருக்கும். அப்போ பாம்பு, தேள் போன்ற விஷமுள்ள ஒரு ஜந்துக்கள்லாம் ஏதாவது ஒன்று சீண்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடி போய் ஃபஸ்ட்டு இதில் இருந்த ஒரு சின்னதாக ஆணி எடுத்து முதல்ல அந்த இடத்த கீறி அதில் இருக்கிற அந்த விஷம் கலந்த ரத்தத்தெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க. அந்த ரத்தமானது நம்ம உடலுக்குள்ளெல்லாம் பரவாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கயிறு எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் கட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, இது தண்டிக்காய். அந்த தண்டிக்காயும் மிளகையும் உப்பையும் போட்டு நல்லா நுணுக்கி ஒரு தண்ணியில் போட்டு ஊற்றி இந்த சங்கு, ஏன்னா கடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் இரிக்குவாங்க, ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அதனால இந்த சங்கில் ஊற்றி நம்ம எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சங்கில் ஊற்றுமோ அந்த மாதிரி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த படிகாரம். இந்த படிகாரன்றது பார்த்தீங்கன்னா இயற்கையாக இல்லைங்க, இது ஒரு 2 கெமிக்கல் கலந்த ஒரு காம்பவுண்டு. இந்த படிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் வெளியுக்கும் நிறைய மருந்து இருக்கு. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த படிகாரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிழிச்ச இடத்துலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல போட்டு தடவினாங்கன்னா ரத்தம் நின்று போயிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க நேராக வைத்தியர்கிட்ட கொண்டு போவாங்க. இதுதான் முதல் உதவி பெட்டி. இது எப்படி திஸ்தி கயிறா மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா. எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒன்று சாமி படத்தில் வைக்கலாமா, இல்லைன்னா சமையல் அறையில் வைக்கலாமா, இல்லை பெட்ரூமில் வைக்கலாமான்ற போது பெரியவர்கள் யோசிக்கும் போது அவங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனை போது அவசரமா ஓடி அவசரமா எடுக்கணும். அப்ப காமனா எல்லார் வீட்லயும் இருக்கணும் இல்லையா. எல்லார் வீட்லயும் வாசப்படி இருக்கும் இல்லையா. அப்ப வாசப்படி மேல அது கண்ணு படுற இடத்துல கட்டணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க ஊர் மக்கள்லாம், நம்ம முன்னோர்கள். அதனால கண்ணு படுற இடத்துல கட்டுறதால இன்னைக்கு இது கண்திஷ்டி ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ உண்மைகள். இந்த மருத்துவ உண்மைகள் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கூட எடுத்துட்டு போய் நான் என்னோட ஷாப்லயோ இல்லை என்னோட வீட்லயோ கட்டிடுவேன். ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம், உணவே மருந்து. அந்த உணவே மருந்துன்ற விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது, நம்ம அதை பின்பற்றணுன்றதுக்காக தான் இந்த பதிவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உணவுக்குள்ளே தான் மருந்து இருக்கு. மருந்து எடுத்துட்டு உணவு தனியாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை பரப்புவோம் உலகம் எங்கும் என்று கூறிக்கொண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செல்வ அன்பராஜ்.